ரிப்போர்ட்ஸ் நவ் சொந்தங்களுக்கு பணிவான வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு அரசியல் விமர்சகர் திரு தேவப்பிரியார் சார். வணக்கம். டெரர் கூட்ட நெரிசல்ல இறந்து போனவங்களுக்கு குடும்பத்திற்கு கொடுக்கப்பட்ட அந்த அரசு பணிகள் ரத்து பண்ணியிருக்காங்க. என்ன காரணம்? இல்லை, அதாவது அரசு பணிகள்ங்கிறது டிஎன்பிஎஸ்சி மூலமாக பெரும்பாலான இளைஞர்கள் போராடி வாங்கணும்னு பார்ப்பாங்க. இதை தாண்டி கருணை அடிப்படையில் கொடுப்பதுங்கிறது யாருக்குன்னா, சர்வீஸில் இருக்கிறப்பவே அப்பாவோ அம்மாவோ வேலையில் இருந்தால் இறந்து போனால் அவர்களுக்கு கொடுப்பாங்க. அவங்கள சீனியாரிட்டியில் 3-4 வருஷம் வெயிட் பண்ணுறவங்கலாம் இருக்காங்க. ஸோ 15 வருஷம் வெயிட் பண்ணுறவங்க இன்னும் ஜாஸ்தி இருக்கு. நான் சொல்கிறது ஆவரேஜ். ஸோ அப்படி இருக்கிறப்ப அவங்களுக்கு கொடுக்காம இதில் என்ன காரணம் சொல்கிறாங்க, ஒரு நடிகர் நடத்தும் கட்சியில் அந்த கூட்டத்தில் இறந்து போனாங்க. இப்போ அது மாதிரி ரோடு ஆக்சிடென்ட்ல எத்தனை பேர் ஒரு நாளும் தமிழ்நாடு ஃபுல்லாக எத்தனை ரோடு ஆக்சிடென்ட் நடக்குது. இதை தாண்டி லாக்அப் மரணம் போன ஆட்சியில் ஒரு 36 நடந்திருக்கு. இந்த ஆட்சியில் இது வரைக்கும் 5 நடந்திருக்கு. அந்த இதில் கன்னியாகுமரியில் மாத்திரம் திரு பொன்னார் போராடியதால் ஏதோ ஒரு வேலை கொடுத்தாங்கன்னாங்க. அதன் பிறகு அடுத்த நாளே புழல் ஜெயிலில் ஒருத்தர் சேலையூர்லேருந்து எடுத்துகிட்டு போனவர் இறந்தார். அதன் பிறகு தூத்துக்குடி, இன்னும் லிஸ்ட்டு பெருசாகிட்டே போகுது. ஸோ இது முழுக்க ஒரு அரசியல் கட்சி தனியார் நிகழ்ச்சியில் நடத்தது கொடுக்கறதுங்கிறது இது சீனியாரிட்டி படம். நீங்கள் அதை விட இன்னொன்று சொல்லியிருக்கு. நீங்கள் இதில் தமிழக அரசின் சார்பாக மூத்த வழக்கறிஞர் விஜய் நாராயண் பேசுறப்ப நீங்க சட்ட பாயிண்ட்டை மாத்திரம் பார்க்கக்கூடாது. குடும்பத்தில் ஒரு பிரெட் வின்னர் இறந்தா எவ்வளவு கஷ்டம் இருக்கு. அதுக்கு தமிழக அரசாங்கம் இன்னைக்கு 10 லட்சம் கொடுத்துருச்சு. விஜய் கட்சி ஒரு 20 லட்சம், மேலும் சில கட்சிகள் 50 ஏதோ கொடுத்துச்சு. இதையெல்லாம் தாண்டி இப்போ இவங்க என்ன அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுங்க, ஸ்கில் டெவலப்மெண்ட் ட்ரைனிங்கு, தொழில் கற்றுக் கொடுத்து அவங்களா சம்பாதிக்கிறது பண்ணுங்க அரசு வேலை. இது மிக முக்கியமானது. ஆக்சுவலாக ரிசர்வேஷனுக்கே இந்த மாதிரி கொடுக்கறத விட அஃபர்மேட்டிவாக ட்ரைனிங் கொடுக்கணும்லாம் பல நாடுகளில் இருக்குது. ஏன்னா ரிசர்வேஷன் என்பது ஆந்த்ரோபாலஜி அடிப்படையில் கொடுத்தா இப்போ என்ன பண்ணுறாங்க, எங்கள் ஜாதி இவ்வளோ பேர் இருக்கோம், எங்களுக்கு இவ்வளோ சீட்டு கொடுக்கணும்னு கொண்டு போகிறது சட்டப்படி ஜெயிக்காது. ஆனால் அரசியலில் அது எடுபடுது. ஸோ ஹைகோர்ட் இதில் அஃபர்மேட்டிவாக அவங்களுக்கு உதவி செய்யுங்க, கவர்மெண்ட் வேலைங்கிற ஒரு சின்ன விஷயம் வழியா போகாதீங்கன்ட்டாங்க. பட் இதுல ஒரு கொடுமை என்னன்னா, நேற்று இந்த தீர்ப்பு ஒரு சில நிமிடங்களில் உடனே நிர்மல்குமார் இதை எதிர்த்து உச்சநீதிமன்றம் போகன்றாங்க. நீங்க ஒரு அடாக்காக ஒரு டிசிஷன் எடுத்துட்டு அது தவறுன்னு சுட்டி காட்டினால் அதை திருத்தி கொள்ளாம, ஏன்னா இதே மாதிரி நீங்க ஒரு அப்பாயின்மெண்ட் பண்ணீங்க, இது ஐபிஎஸ் ஆஃபீஸர் அருண், அவர் தெளிவாக திட்டமிட்டு அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்ததாக இப்போ செய்திகள் வருது. அதாவது லஞ்ச ஊழல் சென்னை கமிஷனராக அவர் இருந்த பொழுது இதில் டிவிஎஸ்சி கீழே இருக்கிற ஒரு பிரிவு விபச்சார தடுப்பு பிரிவு, அதில் இருந்த ஒரு லேடி ஆஃபீஸர் மாதம் வசூல் பண்ணி சில கோடிகள் சேர்த்ததாக டிவிஎஸ்சி டைரக்டர் அங்கே இருந்த ஒரு இன்ஸ்பெக்டரை செக் பண்ண சொன்னாங்க. அவங்க 6.5 கோடி அந்த அம்மா சேர்த்திருக்காங்கன்னு போட்டிருக்காங்க. அந்த அம்மாவுடைய இதில் மாதம் 20 லட்சம் ரூபாய் கமிஷனருக்கு போனதாக எழுதுனதுனால இவர் இந்த எஃப்ஐஆர் போட்ட இன்ஸ்பெக்டரை சஸ்பெண்ட் பண்ணாங்க. அதை அவங்க ஹைகோர்ட்டுக்கு எடுத்துகிட்டு போனப்போ அல்டீரியர் மோட்டிவோடு செய்யப்பட்டிருக்கிறது அருணால்னு சொன்னதுக்கு அதுக்கும் அப்பீலுக்கு போய் ஸ்டே வாங்கியிருக்காங்க. இது மாதிரி தவறான அதிகாரிகள் தவறான முடிவு. உதவி பண்ணுறதுங்கிறது நல்ல பொறுப்பு. பட் உங்களுக்கு நெருக்கமான இல்லை உங்கள் கட்சிக்காரர் நடத்துகிற காலேஜில் வேலை கொடுங்க. அந்த மாதிரி எத்தனையோ விதத்தில் பண்ணலாம். இப்போவே கூட என்னுடைய நினைவு சரின்னு சொன்னால் திரு வில்சன் அவர்கள் நிதியமைச்சர் அவங்க குழந்தைங்க படிக்கிற வரைக்கும் உதவுறேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ அது மாதிரி பண்ணலாம். பட் தமிழக அரசு வேலையை கொடுக்கறது தப்புங்கிறது அருமையான தீர்ப்பு. பட் இதெல்லாம் எதிர்த்து அப்பீலுக்கு போறதாக இருந்தால் சுப்ரீம் கோர்ட்ல சாதாரண வக்கீல் வச்சா 10 லட்சம் ரூபா, அதே கபில் சிபலையோ இவங்களையோ வச்சா 50 லட்சம் ரூபா ஆகும். ஸோ மக்கள் வரி பணத்தை இப்படி வீண் செய்யாமல் அவங்களுக்கு வேற மாதிரி உதவி செய்யணும். ஸோ நல்ல தீர்ப்பு வரவேற்க வேண்டியது. கொளத்தூர்ல நின்னா முன்னாள் முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் மீதான அந்த வழக்கு, அதை பத்தி கொஞ்சம் இல்லை. கொளத்தூர்ல ஸ்டாலின் அவர்கள் வேட்பு மனுவில் ஒரு இதை காட்டலையா, அவருடைய திமுக அறக்கட்டளை சொத்துக்களை காட்டலை, அதனால் செல்லாதுன்னு வழக்கு போட்டிருக்காங்க. சாதாரணமாக உங்கள் பேரில் இருக்கிற எல்லா சொத்தையும் காட்டணும். பிரைவேட் லிமிடெட் கம்பெனியில் உங்களுக்கு இது ஷேர்ஸ் இருந்தால் அதை காட்டணும். எனக்கு தெரிஞ்சு ட்ரஸ்ட்டை காட்டணுங்கிறதுல இருக்கா மாதிரி நம்பிக்கை இல்லை. ஆனால் ட்ரஸ்ட்டில் அவர் நிர்வாகியாக இருக்கிறதுனால அதை காட்டணும் அப்படின்னு அவர் அந்த மனுவில் சொல்லி இல்லை. அங்கே தான் நான் வரேன். இப்போ பிரைவேட் லிமிடெட் கம்பெனிலேயே நமக்கு எல்லாம் டெக்னிக் எப்படின்னு சொன்னால், அரசியல் விஞ்ஞானி ஒருத்தர் இருக்கார் இல்லையா டெல்லியில், அவர் 320 தடவை ஃபாரின் போயிட்டு வந்திருக்காரு. ஆனால் அவருடைய வருமானத்துக்கும் அதுக்கும் சம்பந்தமே இருக்காது. நம்ம ராகுல் காந்தி அவரு திரு ஜவஹர்லால் நேருடைய
காங்கிரஸ் தொண்டர்களிடமிருந்து வாங்கிய கம்பெனியை யங் இந்தியா லிமிடெட்னு காட்டிக்கிட்டு அதில் 5 லட்ச ரூபா தான் மொத்தம் ஷேர் மதிப்பு. அதில் அவர்கிட்ட ஒரு 38%, அவங்க அம்மா இத்தாலிய ராணி சோனியா பேரில் 38%. இல்லை இது எதுக்குன்னா 26% ஷேர் வெளியில் இருந்தால் அவர்கள் எந்த கோரிக்கையை வேணால் ப்ரெஸ் பண்ணலாம். ஸோ இவங்க 26 வரக்கூடாதுன்னு ஆளுக்கு 38 76 வச்சுக்கிட்டாங்க. ஸோ 24 தான் வெளியிலேயே இருக்கு. அது 100 பேர்கிட்ட பிரித்து கொடுத்துட்டாங்க. ஸோ 76% வச்சுக்கிட்டு எங்க கிட்ட சோனியாவும் ராகுலும் அவங்க அஃபிடவிட்டில் யங் இந்தியா பிரைவேட் லிமிடெட்ல 1,78,000 ரூபாய்க்கு ஷேர் இருக்கு. ஆனால் யங் இந்தியா பிரைவேட் லிமிடெடுக்கு 7,000 கோடி சொத்து இருக்கு. அதோடைய மதிப்பு போட்டால் எங்களுக்கு 3,000 கோடின்னு காட்ட மாட்டாங்க. ஸோ இது ட்ரஸ்ட்டுகளை காட்டுறதுன்னு ஆரம்பித்தா எல்லாருக்கும் பல ட்ரஸ்ட்டுகளை வச்சுட்டு இருப்பாங்க. பல்வேறு விதமாக இருக்குது. அப்படி பார்த்தா நம்ம உதயநிதி ஐயா இருக்காருங்களே, உதயநிதி இல்லை, திரு ஸ்டாலின் அவர்கள் 90களில் ரைசின்ஸ் அண்ட் பிரைவேட் லிமிடெட்னு சொல்லி 1 கோடி ரூபா வசூல் பண்ணி அதில் போட்டு வச்சுக்கிட்டு ஒரு பத்திரிகை, உதயசூரியனுக்கு இங்கிலீஷ் அது நடத்துகிறதா காட்டிகிட்டு இருந்தார். அந்த பத்திரிகை வந்ததே இல்லை. 2006-11 திருப்பி அது ஏதோ ஒரு சில நாட்கள் வந்துச்சு. திருப்பி இது அதை உதயநிதி பேரில் மாற்றினாங்க. இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது எனக்கு தெரிஞ்சு பெருமளவில் தள்ளுபடியாகும். பட் ஹைகோர்ட்டுங்கிறது மாநில கட்சிக்கு ஹெல்ப் பண்ணுங்கிறதுனால இதை இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணி கொண்டு வாங்க. அவருடைய அஃபிடவிட்லாம் இப்போ தமிழில் இருக்கிறதுனால என்னன்னு தெரியல. ஸோ அப்படின்னு சொல்லி இப்போதைக்கு ஒத்தி வச்சிருக்காங்க. பட் உதயநிதி என்ன பண்ணியிருக்காருன்னா, அவர் ஒரு கம்பெனிக்கு டைரக்டராக இருந்தார். என்ன ஆகுது, சிவப்பு அரக்கன், ரெட் ஜெயிண்ட். அந்த கம்பெனியில் என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட் 7,5 கோடின்னு 2021 காட்டினார் அஃபிடவிட்ல. இந்த முறை அந்த கம்பெனியெல்லாம் ஒரு மிக மிக சின்ன இளைஞரா 18-21 வயசு சார், இன்பன் உதயநிதி சார், தயவுசெய்து ஜோசியர் மாத்திட்டார், அதையே சொல்லக்கூடாது. இன்பன் உதயநிதி. ஸோ அவர் பேருக்கு போயிடுச்சு. ஆனால் நீ அந்த 7,5 கோடியை அவருக்கு கிஃப்ட் பண்ணியா, தானம் கொடுத்தியா, வித்தியா, எதா இருந்தாலும் கணக்கில் வந்திருக்கணும். அதை காட்டாமல் அதை அப்படியே எடுத்துட்டார். ஸோ அதன் பேரில் அவருக்கு வழக்கு இருக்கு. திரு விஜய் பேர்லையும் ஏற்கனவே அவருக்கு இதில் நீங்கள் அண்ணா நகர் திருமங்கலம் சிக்னல்லேருந்து முகப்பேர் போடுறதுல 2வது ப்ராப்பர்ட்டி அவர் வச்சிருந்ததை அவருடைய சுனாமியா யாரோ ஒன்று இது சத்தியம் டிவி ஓனருக்கு வித்துட்டாரு. அவங்க ஸ்கூல் அங்கே நடத்த போகிறாங்க. அந்த வித்த சொத்தை திருப்பி காட்டியிருக்காரு. அதுக்கப்புறம் போரூரில் நீங்கள் குன்றத்தூர் ரோட்டில் 2வது ப்ராப்பர்ட்டி நம்ம SCC ஐயா இருக்கார் பாருங்க. அவரை போல ஒரு அறிஞர் யாரும் இருக்க முடியாதுங்க. ஆல்பர்ட் சந்திரசேகர் அவர் எப்பயுமே ஒரு மெயின் ரோட்டில் 2வது ப்ராப்பர்ட்டி தான் எடுப்பார். ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி வைடனிங்லாம் சிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயும் 2வது ப்ராப்பர்ட்டி, முகப்பேரில் 2வது ப்ராப்பர்ட்டி. இதில் பார்த்தீங்கன்னா வடபழனி பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடி அந்த குமரன் காலனின்னு 2வது ப்ராப்பர்ட்டி. அது JS கல்யாண மண்டபம். JSனா ஜேசன் சஞ்சய். அந்த ஜேசன் சஞ்சய் அந்த போரூர் ப்ராப்பர்ட்டியில் 3 டாக்குமெண்ட்டில் வாங்கியிருக்காரு. ஆனால் ஒரு டாக்குமெண்ட்டை காட்டிட்டு 3 டாக்குமெண்ட் வேல்யூவும் ஏரியாவையும் போட்டிருக்காரு. சட்டப்படி அவர் கவர் பண்ணியிருந்தா கூட கொடுத்த அஃபிடவிட்லையும் அந்த டாக்குமெண்ட்டையும் போட்டால் மேட்ச் ஆகலை. ஜேசன் சஞ்சய் கல்யாண மண்டபத்தை பொறுத்த வரைக்கும் 3 டாக்குமெண்ட்டாக இருக்குது. ஒரு டாக்குமெண்ட் முழுக்க இவர் பேரில் இருக்குது, மீதி அப்பா அம்மா இவர் ஜாயிண்ட்லாம் இருக்குது. ஒரு டாக்குமெண்ட்டை தான் காட்டியிருக்காரு. இது போல் பல சிக்கல்கள் விஜயுடைய அஃபிடவிட்லையும் இருக்குது. சாதாரணமாக 1 ஓட்டில் 50 ஓட்டில் தோக்குறவங்க வழக்கு போடுவாங்க. இந்த தேர்தலில் இதுவரைக்கும் 56 பேருடைய தேர்தல் செல்லாதுன்னு போட்டிருக்காங்க. அதில் 90% எளிதாக தோற்றுரும். பட் 5-6 முக்கிய வழக்குகள் கண்டிப்பாக விஜய் உதயநிதி வழக்குகள் ரொம்ப சீரியஸான வழக்குகள். பெரிய கரப்பன் வழக்கில் அவர் சொல்றது என்னன்னா, திருப்பத்தூருங்கிறது 1 ஓட்டில் அவர் தோத்துருக்காரு. இந்த திருப்பத்தூர் இதை அங்கே போயிடுச்சு ஒரு போஸ்டல் பேலட், அதை வந்தால் நான் ஜெயிச்சிருவேன்றார். அது எடுபடுமான்னு தெரியல. ஸோ இதெல்லாம் வருங்காலத்தில் பார்க்கணும். ஆனால் இந்தியாவில் ஒரு கேஸ் எத்தனை வருஷங்க நடக்கும்? நம்ம ஸ்டாலின் 2011 ஜெயிச்சது செல்லாதுன்னு சொன்ன வழக்கு இன்னும் பெண்டிங் இருக்கு. வாய்ப்புகள் அதில் ஸ்டாலின் தோற்று 6 வருஷம் நிற்க முடியாமல் போகிறதுக்கே இருக்கு. ஏன்னா டிஜிட்டல் எவிடன்ஸை கொடுத்துருக்காங்க. அந்த டிஜிட்டல், அதாவது ஒரு கல்யாண மண்டபத்தில் டிஎம்கே சார்பாக பணம் கொடுத்தாங்க, அங்கே பூத் ஸ்லிப் இருந்ததுங்கிற எடுத்த வீடியோவை அன்னைக்கு எலெக்ஷன் கமிஷன் பறக்கும்படி எங்கள் முன்னால் எடுக்கப்பட்டதுன்னு சர்டிஃபிகேட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை விசாரிச்சுட்டு 2 நீதிபதிகள் தீர்ப்பை ஒத்தி வச்சுட்டு திருப்பி வேற ஒரு நீதிபதினு சொல்லியிருக்காங்க. ஆனால் 2011 26 பெண்டிங், 2016 அப்பாவு தோத்தது இப்போ திருப்பி அப்பீலுக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்கு. ஸோ இது நடக்குமா? என்னை பொறுத்தவரை இவை விரைவாக நடத்தி 3 மாதத்தில் முடிக்கணும், இல்லாட்டி மக்கள் தீர்ப்பு ஒடுக்கப்படும். பட் இது ரெண்டும் நடந்தால் விஜய் மற்றும் உதயநிதி 2 பேர் தேர்தலும் செல்லாது என்று செல்வதற்கு வாய்ப்பு இருக்கு. எங்களோடு இணைந்து பல கருத்துக்களை பயந்தனுக்கு நன்றி.